குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாடம் 6ல் பாருங்கள், சலோ பஜார் சலேங்க இருக்கு இல்லையா, அதில் பிரஸ்னோக்கே உத்தர் தீன் வாக்கியோமே லிக்கியேங்கிறத அதை நீங்கள் வந்து நல்லா படித்து தெரிஞ்சுக்கணும்ப்பா. கேள்விகளுக்கு விடை 3 வரியில் எழுதுங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் முதல் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு, நயே பாஜார் மேம் கஹாங் கஹாங் கவுன் கவுன் சி துகானே ஹை. புதிய சந்தையில் வந்து பாஜார் மேம் புதிய கடைத்தெரு, புதிய சந்தை, அதில் வந்து கஹாங் கஹாங் கவுன் கவுன் சி துகானே ஹை அப்படின்னா எங்கெங்கு எந்தெந்த கடைகள் உள்ளன அப்படிங்கிறது அந்த கேள்வி. அதுக்கு வந்து நயே பாஜார் மேம் கிரானே கி துகானே, चावल की दुकानें हैं, सामने की कतार में सब्जी की दुकानें हैं, पीछे की कतार में साबुन कपड़े की दुकानें भी हैं. அதை வந்து புதிய சந்தையில், புதிய கடைத்தெருவில் மளிகை கடைகள், மளிகை கடைனா என்னது, கிரானைக்கு துகானே, சாவல்கி துகானைகள் வந்து அரிசி கடைகள் உள்ளன. முன்புற வரிசையில் சாம்னேக்கி கதார் மேம் அப்படின்னா வந்து முன் வரிசையில் சப்ஜிக்கு துகானேகை காய்கறி கடைகள் உள்ளன. பீஜேக்கு கதார் மேம் பின்புற வரிசையில் வந்து என்ன இருக்குது, சாபுன் சோப்பு மற்றும் கப்படைக்கு துகானை பிகை துணிக்கடையும் உள்ளன அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அதை புரிஞ்சு படிங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கப்படைக்கு துகானை மேம் கியா கியா சுஜோங் மில்தி ஹை. துணிக்கடையில் என்னென்ன பொருள்கள் கிடைக்கின்றன அப்படிங்கிறது அந்த கேள்வி. कपड़े की दुकानों में कई तरह की सलवार कमीज और पतलून के कपड़े कई प्रकार की साड़ियाँ मिलती हैं. துணிக்கடையில் கப்படோं की दुकानेங்கன்னா அந்த வந்து துணிக்கடையில் கை தரகி சல்வார் பல வகையான, கை தரகுனா பல வகையான சல்வார், கமீஸ் மற்றும் பத்தலூன் இந்த பேண்ட் துணியெல்லாம் வந்து கிடைக்கின்றன. கை பிரகார்கி சாடியாங் மில்திகை பலவிதமான சேலைகளும் கிடைக்கின்றன அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இதை நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க. அப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். दूसरे मंजिल की दुकानें और कपड़े की दुकानें के बारे में लिखिए அப்படின்னு இருக்கு. அந்த தூசரி மஞ்சள்னா வந்து இரண்டாவது மாடி. அந்த மாடி கடையில் என்ன கடைகளில் துணி கடைகள் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. கப்படைக்கு துகானேங்கே பாரேமேம் லிக்கியேன்னு கேட்டிருக்காங்க. துணிக்கடை, மாடியில் உள்ள துணிக்கடையை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அதில் தூஸ்ரி மஞ்சில்கி துகானே மேம் அதாவது இரண்டாம் மாடி கடைகளில் என்ன இருக்குது, தவாயி மருந்து, பர்தன் பாத்திரம், சப்பல் செருப்பு, ஜூத்தே காலணிகள், ஆதி மில்தேகை எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கிடைக்கின்றன. ஸ்கூல்கே பச்சோங்கே லியே பள்ளிக்கூட குழந்தைகளுக்காக, பள்ளி மாணவர்களுக்காக என்ன கிடைக்கிது, காகஜ் வந்து பேப்பர் நோட்டு, புக்கு அதாவது நோட் புக்கு, அவர் புஸ்தகம் மில்தேகை அப்புறம் புத்தகங்கள்லாம் வந்து கிடைக்கின்றன. கப்படைக்கு துகான்மே அந்த துணிக்கடையில் வந்து ஹத்கர்தே அதாவது ஹத்கர்தே வந்து கையால் நெய்யக்கூடிய அந்த கைத்தறி துணி இருக்கு இல்லையா, அது ஹத்கர்தே और गादी के कपड़े भी हैं. காதி துணிகளும், கைத்தறி துணி, நெசவு துணி, அதாவது இதெல்லாம் வந்து கைத்தறி துணியும் காதி துணிகளும் கிடைக்குது. யஹாங் கை தரகி சல்வார் இங்கே அதாவது இங்கே வந்து பல வகையான சல்வார், கமீஸ் और சாடியாங் மில்திகை இங்கே சல்வார், கமீஸ் மற்றும் இந்த சேலைகள்லாம் கிடைக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். दूसरे मंजिल की दुकानें में दवाई, बर्तन, चप्पल, जूते आदि मिलते हैं. स्कूल के बच्चों के लिए कागज, नोटबुक और पुस्तकें मिलते हैं. कपड़े की दुकान में हथकरघों और खादी के कपड़े भी हैं. यहाँ कई तरह की सलवार, कमीज और साड़ियाँ मिलती हैं. இதனுடைய தமிழ் அர்த்தமும் நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா அழகாக எழுதிடலாம். அதே போல் பார்ட் 7